அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளில் 3வது பாடல், கடவுள் வாழ்த்தில் 3வது பாடலை நாம் பார்க்க போகிறோம். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அன்பரின் அகமாகிய மலரில் வீட்டிருக்கும் கடவுளின் சிறந்த திருவரிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். நாம் எப்பொழுதும் கடவுளுடைய நாமங்களை, இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருத்தல் வேண்டும். நாம் செய்கின்ற செயல் அனைத்துக்கும் காரணம் இறைவனே. நாம் உண்பது, உடுத்துவது, தங்கியிருக்கும் இடம், அண்ட சராசரம், காற்றில் அசைவன அசையாதன, நிலம், நீர், காற்று போன்ற பஞ்ச பூதங்களும் அவருக்கு சொந்தமானது. அவருடைய தயவில்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆகவே நமக்கு உதவி செய்த இறைவனை நாம் எந்த கணமும் மறக்காமல் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நினைத்து கொண்டே அவருடைய மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும், துன்பங்கள் அனைத்தும் விலகும். இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். இந்த உலகமானது துன்பமயமானது. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனை நினைத்தால் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். சூரியனை கண்ட பனி போல அனைத்து கஷ்டங்களும் விலகிவிடும். நன்றி மறந்தால், இறைவனின் திருநாமங்களை சொல்ல மறந்தால் கஷ்டங்களை அனுபவிப்பான். ஆகவே உலகத்தில் நன்றி கெட்டவனாக, நம்பிக்கை துரோகியாக இருக்கக்கூடாது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், நாம் அனுபவிக்கும் அனைத்து பொருட்களுக்கும் காரணமானவர் இறைவன். அனைத்து பொருட்களுக்கும் விதை அவரே. அவரிடமிருந்தே அனைத்து ஜீவராசிகளும் உண்டாகின்றன. விலங்குகள், மனிதர்கள், பறவைகள் அனைத்தும் உண்டாகின்றன. ஆகவே தினமும் நாம் இறைவனை தியானித்தல் வேண்டும். காலை எழுந்தவுடன் இறைவனை தியானித்து விட்டுத்தான் நமது வேலைகளை செய்ய வேண்டும். இரவில் உறங்க போகும் முன்பு நாம் இறைவனை தியானம் செய்த பிறகே உறங்க போக வேண்டும். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே எப்படி நாம் ஆண்டவன் உலகம் அடிப்படையாக அகரத்தை கொண்டிருக்கின்றன, உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று பார்த்தோமோ, அதை போலவே இறைவனின் திருநாமங்களை உச்சரிக்க உச்சரிக்க, ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க உடல் புல்லரிக்கிறது, மனம் நன்றாக இருக்கும். உடல், மனம், புத்தி அனைத்தும் நன்றாக இருக்கும். சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். ஆகவேதான் திருவள்ளுவர் கூறினார், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் என்றார். இவற்றை நாம் மனதில் கொண்டு இறைவனை நன்றாக தியானித்தல் வேண்டும். இறைவனை மறத்தல் கூடாது என்பதை நாம் நினைக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி உள்ளவனாக இருப்போம்.